வணக்கம் நண்பர்களே. ஒரு கோல்டு செயின் என்பது சாதாரண நகை அல்ல. அது ஒரு மனிதனின் ஸ்டைல், அவரின் பெர்சனாலிட்டி, அவரின் ஸ்டேட்டஸ், அவரின் உணர்வு. ஒரு வாடிக்கையாளர் கோல்டு செயின் வாங்க வரும்போது அவர் வெறும் தங்கத்தை வாங்க வரவில்லை, தனக்கான ஒரு அடையாளத்தை தேர்வு செய்ய வருகிறார். அதனால் ஒரு நல்ல சேல்ஸ்மேன் செயினை மட்டும் காட்டக்கூடாது, அதன் அழகையும் அதன் பொருத்தத்தையும் அதன் மதிப்பையும் உணர்த்த வேண்டும். கஸ்டமர் கடைக்கு வந்தவுடன் எந்த மாதிரி வேண்டும் என்று மட்டும் கேட்காதீர்கள், யாருக்காக வாங்குறீங்க என்று கேளுங்கள். ஏனென்றால் ஆண்களுக்கு வாங்கும் செயின் வேறு, பெண்களுக்கு வாங்கும் செயின் வேறு, குழந்தைகளுக்கு வாங்கும் செயின் வேறு, டெய்லி வேர் வேறு, ஃபங்க்ஷன் வேர் வேறு. இப்படி தேவையை புரிந்த சேல்ஸ்மேன் எளிதாக சேல்ஸ் பண்ணிவிடுவார். ஒரு செயினை காட்டும்போது அதன் வெயிட்டை மட்டும் சொல்லாதீர்கள், அதன் லுக்கை பேசுங்கள். சார், இந்த மாடல் ஷர்ட்டுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும். அம்மா, இந்த டிசைன் சாரீக்கு எலகண்ட் லுக் தரும் அப்படின்ற விவரத்தை சொல்லுங்கள். இந்த செயின் தினமும் போடலாம், ஸ்ட்ராங்காக நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி கஸ்டமர் மனதில் பிக்சரை உருவாக்கி பேசுங்கள். நண்பர்களே, வாடிக்கையாளர் கண்களால் டிசைனை பார்ப்பார், ஆனால் மனதால் நம்பிக்கையை தேடுவார். ஆகவே அந்த நம்பிக்கையை கொடுப்பவர் தான் உண்மையான சேல்ஸ்மேன். ஒரு நல்ல செயின் சேல்ஸ்மேனுக்கு 3 விஷயம் அவசியம். 1, நல்ல ஸ்மைல். 2வது பேஷன். 3வது ப்ராடக்ட் நாலேஜ். ஸ்மைல் இல்லாமல் சேல் வரவே வராது. அதே போல் பேஷன் இல்லாமல் கஸ்டமர் நிலைக்க மாட்டார். அதே போல் நாலேஜ் இல்லாமல் நம்பிக்கை கொடுக்க முடியாது. சில கஸ்டமர்கள் 10 செயின் பார்த்து ஒன்றும் வாங்காமல் போகலாம். அதற்காக கோபப்படாதீர்கள். ஏனென்றால் இன்று பார்க்க வந்தவர் நாளை வாங்க வரலாம். நீங்கள் கொடுத்த மரியாதை அவர்களை திரும்ப கொண்டு வரும். ஒரு செயின் சேல் என்பது ஒரு நாள் பிஸ்னஸ் அல்ல, அது நீண்ட நாள் ரிலேஷன்ஷிப். ஒரு கஸ்டமர் திருப்தியாக சென்றால் அவர் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு வருவார், அவர் நண்பர்களை அழைத்து கொண்டு வருவார், அவருடைய உறவினர்களை பேசி இங்கு அழைத்து கொண்டு வருவார். அதனால் விலை பேசுவதற்கு முன் நம்பிக்கையை கட்டுங்கள். வாடிக்கையாளரிடம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் உற்சாகம் இருக்க வேண்டும். இந்த மாடல் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது, இந்த டிசைனுக்கு ரெஸ்பெக்ட் கஸ்டமர் அதிகம் கொடுக்குறாங்க, இந்த டிசைனுக்கு ரிப்பீட் கஸ்டமர் அதிகமாக வராங்க, இந்த ஃபினிஷிங் நீண்ட நாள் புதுசு மாதிரியே இருக்கும். இப்படி கான்ஃபிடென்ட்டுடன் பேசுங்க. நண்பர்களே, தங்கம் எல்லா கடைகளிலும் இருக்கும், ஆனால் நல்ல அணுகுமுறை எல்லோரிடமும் இருக்காது. கஸ்டமர் நினைவில் இருப்பது கடை பெயர் அல்ல, அவரை எப்படி நடத்தினார்கள் என்பது தான் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு கஸ்டமரையும் ஸ்பெஷலாக உணர வையுங்கள். நீங்கள் செயின் விற்கவில்லை, ஒரு மனிதரின் மகிழ்ச்சியை உருவாக்குகிறீர்கள். பொன் எல்லாராலும் விற்க முடியும், ஆனால் நம்பிக்கையுடன் விற்கும் சேல்ஸ்மேன் தான் வெற்றி பெறுவார். தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள், சிரித்த முகத்துடன் சேவை செய்யுங்கள். உங்கள் சேல்ஸ் நாளுக்கு நாள் உயரட்டும். நன்றி.